ரிலீஸ் வந்து இந்த படையப்பா தெரிகிரிலாம் விட்டுன்னு சொன்னாங்களே, படையப்பா விட்டாங்க. இங்க இந்த கலெக்ஷனே நம்ம தான், ஏகேவே நம்ம தான். இதுக்கப்புறம் அசால்ட்டா அடிக்கும் ப்ரோ. நீ பாரு ப்ரோ, 3 நாள்ல என்ன நடக்குதுன்னு பாரு. தமிழ்நாடே இப்போ கொந்தளிக்க போகுது. அந்த மாதிரி டிக்கெட் விட்டாங்க, ஒரு டிக்கெட் எடுக்க முடிஞ்சுதா? ஃபுல்லா பிளாஸ்ட் டிக்கெட், கவுண்டர் எல்லாமே எங்கேயுமே இல்லை. இனிமே அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இனிமே பசங்களா யாரா சரக்கு அடிக்காதீங்க, கேம்பா குடிங்க, தெம்பா இருங்க. ஒன்லி ஏகே தான். மனித கடவுள் அஜித் தான். மவுண்ட் ரோட்ல எங்க ஆளுக்கு வந்து ஒரு தங்க கோயில் கட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு மட்டும் சமாதி கட்டிக்கிறாங்களே, எங்க ஆளுக்கு வந்து கோயில் கட்டணும். ஏன்னா அவ்வளவு நல்லது பண்றாப்புல. மலேசியா, துபாய் எங்க போனாலும் நம்ம ஆள் தான். இனிமே இது படம் செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றோம். வெங்கட் பிரபு சார்கிட்ட ரெக்வஸ்டா கேட்குறோம், செகண்ட் பார்ட்டு தயவு செய்து எடுங்க. கில்லி ரெக்கார்ட்லாம் கன்ஃபார்ம் ப்ரோ. என்ன ப்ரோ கில்லின்னு நம்ம ஆளு வேற மாதிரி. பைக் ஓட்டுனதை பார்த்தேன், பைக் சீன்லாம் உள்ள பார்த்து சூறாவளியா இருந்தது. செம்ம பிளாஸ்ட் பைக், ஒவ்வொரு கார் சீனுக்கும் பறகுது. தேட்ரு புயல் மாதிரி இருந்தது. தேட்ரு நீங்க உள்ள வந்து பார்க்காம போயிட்டீங்க. யுவன் பிஜிஎம், அந்த மங்காத்தா பிஜிஎம் வேற லெவல் ப்ரோ. அது அந்த பிஜிஎம் அடிக்குது, பிஜிஎமே இல்லை ப்ரோ. தலைக்குன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டா பிறந்திருக்காரு. இளையராஜா தலைக்கு தான் அவரை வச்சிருக்காரு. அதுக்கு தான் பிறந்தே வந்தா போல. லாஸ்டா இருந்தது கெட்ட வார்த்தை வந்து பீப் போட்டாங்க. ஆனா நாங்க பின்னாடி இருந்து சொல்லியிருந்தோம். லட்சுமி அதை பாருல பா, இதெல்லாம் போட்டுறாதீங்கப்பா. அப்புறம் அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. படம் மைக்கெல்லாம் ஓரமா வச்சு உள்ள போய் படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். 2011 பார்த்தோம் ப்ரோ. மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு அஜித்தை பாக்கிறதுக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே இல்ல ப்ரோ, எப்பவே வராது ப்ரோ. வெங்கட் பிரபோட படைப்பில இதான் நம்பர் 1 பெஸ்ட் படம் ப்ரோ. மங்காத்தா ஒவ்வொரு ஸ்டீன் பர்சன்ட் வேற ப்ரோ. ஒவ்வொரு ஸ்டீன் நல்ல ஆக்டிங், வெங்கட் பிரபு டைரக்ஷன், யுவன் பிஜிஎம் உங்க அம்மால தியேட்டர் ஸ்கிரீன் கிளியுது ப்ரோ. ஆக்ஷன் கிங் அரா மாரி ப்ரோ. அவ்வளவு வைப். ரிலீஸ் ஆனப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வரலண்ணா நம்ம வீட்டில். அப்போ நான் சோட்டா பையன் இருந்தேன், எனக்கு அப்போ தெரியாது. இப்போ வந்து சேஷ்டையா உள்ள ஒரே சேஷ்டை வேற லெவல். நான் படம் வீலிங் பைக் ஸ்டண்டிங்லாம் தூக்கி சொருவாங்க. நான் உள்ள ஒரே டான்ஸ்ண்ணா. இப்படிதான் நான் சொல்லுவேன், எல்லாமே வேற லெவல்ண்ணா. மஜாவா இருந்ததுண்ணா. ஒரு 10 ரூபா கட்டு தானே மிஸ்ஸிங், இப்படி அச்சிருக்கலாம்ண்ணா. விஜய் போட்டோலாம் தலை பட்டு வந்துருக்கா. விஜய் போட்டோலாம் எல்லாமே அச்சாங்கண்ணா. நாஸ்தியா இருந்ததுண்ணா. கொண்டை கட்டிக்கிச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. நான் குழந்தை ப்ரோ, இப்பதான் பாக்குறேன். படம் பயங்கரம். தலைதான் ப்ரோ மாசேங்க, மஜாவா இருந்துச்சு படம். மறுபடியும் செகண்ட் ஷோ போனதுல கொண்டல போறேன். எத்தனை தடவை டிவில பார்த்தாலும் தியேட்டர்ல பாக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அதுல யுவனா வந்து டாப். அது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. தொண்டையே வர மாட்டேங்குது கத்தி கத்தி. இதுக்கப்புறம் என்னடா பண்ண சொல்றீங்க? சுத்தமா வேற மாதிரி இருந்தல. பாட்டு வந்து 2 டைம்ஸ் போட சொன்னது. கண்டிப்பா 2 டைம்ஸ் போடுறதுக்கு அப்புறம் தான் நாங்க மறுபடியும் பாட்டு உட்காந்து செட் பண்ணுவோம். செம வைப்பா இருந்தது. வாய்ஸ் போயிடுச்சு ப்ரோ, வெறித்தனமா இருக்குது ப்ரோ. எனக்கே தொண்டைலாம் வலியுது ப்ரோ கத்தி கத்தி. அப்ப பாக்கும்போது வைப்பு தான், இப்ப பாக்கும்போது வைப்பு தான் ப்ரோ. வெறித்தனமா இருந்தது ப்ரோ. யுவானாலே யுவான் தான் ப்ரோ. என்ஜாய் பண்ணமா வெடிச்சு விட்டாங்க ப்ரோ. தியேட்டர் பக்காவா இருந்தது ப்ரோ. ஆமா 2011 வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல தான். அப்போ கொஞ்சம் சின்ன பையன். ஆனா வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு திருப்பி புதுசா பார்க்கும்போது இன்னைக்குமே புது படம் மாதிரி தான், வேற மாதிரி இருக்கு. பிஜிஎம்காக தான் வந்து மெயினா படத்துக்கு. இன்ன வரைக்கும் என் காலர் டியூன் வந்து மங்காத்தா பிஜிஎம் தான். படம் அப்ப நான் தியேட்டர்ல பார்க்கல, அஜித் ஃபேன், அதனால தான் வந்து இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு வந்தேன். நான் நினைக்கிறேன் சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. அவருக்காக தாங்க வந்தேன், அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக தான் வந்தேன். ரொம்ப செம்மையா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மங்காத்தா தியேட்டர்ல பாக்குறது. சூப்பரா இருந்துச்சு. தல தரிசனம் தானா. அவர் வந்து இனிமையான இசை, மாசான இசை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரிலீஸ் அப்போ நான் பார்க்கல, அப்போ ஸ்கூல்ல அப்போ பார்க்கல. அப்போ சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே இருந்துச்சு. மாசா தலைக்காக போய் பார்த்தேன், தலையோட அந்த ஜோஷ்காக. ஆமா பயங்கரமா. அவரு வில்லனா இருந்தாலுமே அந்த ஒரு அவருக்கான அந்த ஒரு கிரேஸ், அந்த ஒரு அது பியூட்டிஃபுல்லா அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. பிஜிஎம் சொல்லவே வேணாம். மங்காத்தா படத்தோட பிஜிஎம் எல்லாமே மாஸ். இப்போ வர மாமனார்லாம் எல்லாரும் கைக்குள்ள போட்டுப்பாங்க, ஆனா இல்ல தள்ளி விட்டுருவாங்க. அது எப்படி இருந்துச்சு?
லைட்டா த்ரிஷாக்காக ஃபீலிங்கா தான் இருந்தது. பட் தலைக்காக தானே வந்தோம். ஸோ பிரச்சனை இல்லை. பிரேம்ஜி ஆனால் அந்த மொத்த படமே காம்பினேஷன் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புரியலண்ணா? கண்டிப்பா அதுவும் சேஞ்ச் அப்படியே தானே இருக்கு. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எதுவுமே மாத்தல, அப்படியே தான் இருக்கு. பிஜிஎம் பயங்கரமா தான் உள்ள போய் பாருங்க வேணா போய். இந்த மாதிரி அஜித் நடிச்சு ஒரு 15 வருஷம் ஒரு இதே மாதிரி நடிச்சா நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும்ண்ணா. அவரால் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா தான் அப்போ வந்த மாதிரி தான். என்ன சீன் கட் பண்ணிட்டாங்களா? இல்லை அதெல்லாம் அப்படி எல்லாமே அப்படியே தான் இருக்கு.